ஹலோ ஆல், வாங்க இன்றைக்கி இந்த க்யூட்டான டைனோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 4mm ஹூக்கும் ப்ளஷ் யானையும் எடுத்துருக்கலாம். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த யான் வந்து ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக மேஜிக் ரிங் போட்டு அந்த மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக இழுங்க. செயின் 1 போட்டு தான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணணும். 6 சிங்கிள் க்ரோஷெட் மேஜிக் ரிங்குள்ளே போட்டுக்கலாம். இந்த பேட்டர்ன் ஃபஸ்ட்டு லெக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2 ஐடென்டிக்கல் லெக்கை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இன்னொரு லெக்கும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போது ரிங்கை டைட் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஸ்டிச்சை ஸ்டிச் மார்க்கர் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பைரல் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் டைரெக்டாக இன்க்ரீஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ரவுண்டில் டோட்டலாக 6 இன்க்ரீஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 12 ஸ்டிச்சஸ் உங்களுக்கு இருக்கும். எவ்ரி டைம் ஒரு ரவுண்ட் முடிஞ்சதும் ஸ்டிச் மார்க்கரை லாஸ்ட் ஸ்டிச்சுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ரவுண்ட் 3 ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. சிக்ஸ்த்து ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ் போட்டுக்கலாம். அடுத்து வர நெக்ஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். இந்த ரவுண்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ரவுண்டில் 4 to 6 இந்த நெக்ஸ்ட்டு வர 3 ரவுண்ட்ஸ்லேயும் வெறும் சிங்கிள் க்ரோஷெட் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் 6th ரவுண்டில் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போது ரவுண்ட் 7ல் என்ன பண்ண போகிறோன்னா, சேம் இன்னொரு லெக்கும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு செயின் 1 போட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? செயின் 1 போட்டு இந்த ரவுண்ட் 7ல் வர எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு அந்த செயின் 1 மேலேயும் சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறோம். ஸோ டோட்டலாக இந்த ரவுண்டு முடிகிறப்போ நம்மளுக்கு 30 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அந்த ஒரு செயின் 1 ஸ்டிச் போட்டிருப்போம். அந்த செயின் 1 ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு திரும்பவும் வந்துட்டு இந்த செகண்ட் லெக்கில் இருக்கிற எவ்ரி ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுகிட்டே வாங்க. ஸோ எவ்ரி ஸ்டிச்சஸ்லேயும் சிங்கிள் க்ரோஷெட் இந்த லெக்கில் முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் அந்த செயின் 1 ஸ்டிச் மேலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு 30 ஸ்டிச்சஸ் இந்த ரவுண்டோட எண்டில் கிடச்சிருக்கும். ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டு ஸ்டிச்சில் மறுபடியும் சிங்கிள் க்ரோஷெட் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். டோட்டலாக போட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட் ஸ்டிச்லேயும் மார்க் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் ரவுண்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட் ரவுண்டு ரவுண்ட் 8. ரவுண்ட் 8ல் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். இந்த பேட்டர்னை 3 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷே, இன்க்ரீஸ், சிங்கிள் க்ரோஷே, இன்க்ரீஸ் போட்டுட்டு பேக் சைடில் 20 ஸ்டிச்சஸில் வெறும் சிங்கிள் க்ரோஷேட் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். திரும்ப கடைசியில் வர 4 ஸ்டிச்சஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ்ன்னு போட்டு இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணுறப்போ 35 ஸ்டிச்சஸ் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ லாஸ்ட்டில் 4 ஸ்டிச் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், எகெயின் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, லாஸ்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸை தான் நம்ம இனி வர எவ்ரி ரவுண்ட்லேயும் ரிப்பீட் பண்ணிட்டு வருவோம்.
ரவுண்ட் 9 அண்ட் ரவுண்ட் 10 அண்ட் ரவுண்ட் 11 3 ரவுண்ட்லேயும் ஒன்லி 1 சிங்கிள் க்ரோஷே மட்டும் ஒர்க் பண்ணிட்டே வாங்க. நான் ரவுண்ட் 11 முடிச்சுட்டு நான் மீட் பண்ணுறேன். ஸோ ரவுண்ட் 12 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரவுண்ட் 12ல் வந்துட்டு ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வர 6th அண்ட் 7th ஸ்டிச்சில் ஒரு டிக்ரீஸ் ஒர்க் பண்ண போகிறோம். நான் வந்து இன்விசிபிள் டிக்ரீஸ் போட போகிறேன். ஸோ டாப் லூப் மட்டும் யூஸ் பண்ணி ஹூக் இன்சர்ட் பண்ணி லூப் வெளியே எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன். திருப்பியும் 5 சிங்கிள் க்ரோஷே 1 டிக்ரீஸ் இதையவே வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. அவ்வளோதான். ரவுண்ட் 12 முடிஞ்சிச்சு. ரவுண்ட் 13ல் எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் வெறும் ஒரு சிங்கிள் க்ரோஷே மட்டும் ஒர்க் பண்ணால் போதும். ரவுண்ட் 14 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரவுண்ட் 14ல் 4 சிங்கிள் க்ரோஷே போட்டு 1 டிக்ரீஸ் இதை வந்து 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். ரவுண்ட் 15 வந்தாச்சு. ரவுண்ட் 15ல் எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் வெறும் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் மட்டும் போட்டு ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ரவுண்ட் 16ல் 3 சிங்கிள் க்ரோஷே 1 டிக்ரீஸ் இது 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். 20 ஸ்டிச்சஸ் வரும் நம்ம இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி முடிக்கிறப்போ. ரவுண்ட் 17ல் ஒன்லி 1 சிங்கிள் க்ரோஷே மட்டும் ஒர்க் பண்ணலாம் எவ்ரி ஸ்டிச்சஸ்லேயும். நான் இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் ஸ்டஃபிங் போட்டு ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த கால்லெல்லாம் ஸ்டஃப் பண்ணுறப்போ நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டு நல்லா டைட்டாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரவுண்ட் 18 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரவுண்ட் 18ல் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு ஒரு டிக்ரீஸ் போடுறோம். இதை 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 15 ஸ்டிச்சஸ் வரும். ரவுண்ட் 19 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரவுண்ட் 19ல் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ் போட்டுக்கலாம். செகண்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் இது 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறோம். இன்க்ரீஸ் சிங்கிள் க்ரோஷே, இன்க்ரீஸ் சிங்கிள் க்ரோஷே. அதுக்கப்புறம் ரிமைனிங்கில் 9 ஸ்டிச்சஸ் இருக்கும். அந்த ரிமைனிங் 9 ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணிகிட்டே வர போகிறோம். டோட்டலாக நம்மளுக்கு 18 ஸ்டிச்சஸ் வரும் இந்த ரவுண்டோட எண்டில். ரவுண்ட் 20ல் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்லேயும் சிங்கிள் க்ரோஷே அண்ட் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். இதே பேட்டர்னை 6 டைம் ரிப்பீட் பண்ண போகிறோம். டோட்டலாக நம்மளுக்கு 24 ஸ்டிச்சஸ் வரணும் இந்த ரவுண்டோட எண்டில். ரவுண்ட் 21ல் வந்துட்டு சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் 6 டைம் ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பண்ண போகிற இந்த பேட்டர்ன் மட்டும் உங்களுடைய ஃபேஸ் ஃப்ரண்ட்டில் வரணும். ஸோ ஒரு வேளை அந்த மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் 6 டைம் போடுறத போட்டுக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி வந்து அந்த ஃபேஸோட செக்ஷன் எங்கே வருதோ அந்த இடத்துல தான் இந்த சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ் வரணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்டிச்சஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. ஸோ அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணதே சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ்ன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டோட்டலாக 6 டைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் ரிமைனிங் இருக்கிற 12 ஸ்டிச்சஸில் வெறும் சிங்கிள் க்ரோஷே மட்டும் ஒர்க் பண்ணால் போதும். இந்த ரவுண்டோட எண்டில் நம்மளுக்கு 30 ஸ்டிச்சஸ் வரணும். இந்த டைமில் நான் கொஞ்சமாக ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த நெக் போர்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக. இப்போ ரவுண்ட் 22ல் வெறும் ஒரு சிங்கிள் க்ரோஷே மட்டும் போட்டால் போதும்.
ஓகே, ரவுண்ட் 23 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே மட்டும் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் வர ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ், சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ்ன்னு 2 டைம்ஸ் பண்ண போகிறோம். தென் ரிமைனிங் இருக்கிற 21 ஸ்டிச்சஸில் வெறும் சிங்கிள் க்ரோஷே மட்டும் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ரவுண்ட் 23 முடிச்சதும் நான் பார்க்குறேன். ஓகே, ரவுண்ட் 24ல் எல்லாத்துலேயும் வெறும் ஒரு சிங்கிள் க்ரோஷே மட்டும் ஒர்க் பண்ணால் போதும். ரவுண்ட் 25ல் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு டிக்ரீஸ். இது 6 டைம் ரிப்பீட் பண்ண போகிறோம். அண்ட் தென் ரிமைனிங் இருக்கிற 14 ஸ்டிச்சஸ்லேயும் சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக 26 ஸ்டிச்சஸ் வரும் இந்த ரவுண்டோட எண்டில். ஓகே, ரவுண்ட் 26ல் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷே, தென் 1 டிக்ரீஸ். இதை 5 டைம் ரிப்பீட் பண்ண போகிறோம். அப்புறமா நெக்ஸ்ட்டு வர 4 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷே போடுறோம். லாஸ்ட்டில் இருக்க 2 ஸ்டிச்சஸை டிக்ரீஸ் பண்ணுறோம். இப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு 20 ஸ்டிச்சஸ் வரும் இந்த ரவுண்டோட எண்டில். ரவுண்ட் 22 அண்ட் 23க்கு நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஐஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன். நம்ம ஐஸோட டிஸ்டன்ஸ் வந்து நான் 9 ஸ்டிச்சஸ் விட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்டன்ஸாக இருந்தால் தான் இது பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்து ரவுண்ட் 27 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 27ல் ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒரு டிக்ரீஸ். இதை வந்து 4 டைம் ரிப்பீட் பண்ண போகிறோம். டோட்டலாக நம்மளுக்கு 16 ஸ்டிச்சஸ் வரணும். இந்த டைமில் கொஞ்சம் ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணுறப்போ முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு சைட்லலாம் ஈக்குவலாக போகிற மாதிரி பார்த்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 28 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2 சிங்கிள் க்ரோஷே, 1 டிக்ரீஸ். 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். 12 ஸ்டிச்சஸ் வரணும். கடைசியில் ரவுண்ட் 29ல் 6 டிக்ரீஸ் போட்டுட்டு டெயில் ஜாஸ்தி விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஸ்டஃபிங் வேணுங்கிற அளவுக்கு வச்சு நீட்டாக அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முடிச்சாச்சு. கொஞ்சம் டெயில் லாங்காக விட்டுட்டு கட் பண்ணியாச்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய நீடில் எடுத்துகிட்டு அந்த லாங் டெயிலில் ஃப்ரண்ட் இன் அண்ட் அவுட் அந்த மெத்தடில் வந்துட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு புல் பண்ணோம்னா அந்த ரிங்கு க்ளோஸ் ஆயிரும். அவ்வளோதான். டைனோக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு 2 ஆர்ம்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஆர்ம்ஸோட பேட்டர்னை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு 2 ஆர்ம் பண்ணிக்கோங்க. ஆர்முக்கு நடுவில் வந்துட்டு கொஞ்சமாக ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க. அண்ட் டெயில் ஜாஸ்தி விட்டு கட் பண்ணுங்கள். நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு சம் டெயில்ஸ் தேவைப்படும். இப்போ டெயில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். டைனோவோட டெயில் மேஜிக் ரிங் போட்டு செயின் 1 போட்டு 4 சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கலாம். டெயில் அப்பப்போ லைட்டாக இழுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிங்கை க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். எகெயின் லாஸ்ட் ஸ்டிச்சில் மார்க்கர் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 2ல் எவ்ரி ஸ்டிச்சஸ்லேயும் இன்க்ரீஸ் ஒர்க் பண்ண போகிறோம். டோட்டலாக 4 டைம்ஸ் பண்ண போகிறோம். அப்போ 8 ஸ்டிச்சஸ் வரும் டோட்டலாக. ரவுண்ட் 3ல் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். இந்த பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். டோட்டலாக 4 டைம்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா 12 ஸ்டிச்சஸ் வரும் டோட்டலாக. ரவுண்ட் 4ல் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் அண்ட் செகண்ட் ஸ்டிச்லேயும் இன்க்ரீஸ் 2 தடவை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க 10 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷே மட்டும் ஒர்க் பண்ணலாம். ரவுண்ட் 15ல் எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க.
ரவுண்ட் 6ல் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்க 2 ஸ்டிச்சஸில் இன்க்ரீஸ் போட்டுட்டு கடைசியில் இருக்க 12 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஸோ டோட்டலாக இந்த டெயில் முடிக்கும்போது 16 ஸ்டிச்சஸ் இருக்கணும். டெயில் அதிகமாக விட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம ஸ்கேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங்கில் செயின் 1 போட்டுட்டு 5 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 2ல் எல்லாத்துலேயுமே இன்க்ரீஸ். ஸோ டோட்டலாக 10 ஸ்டிச்சஸ் வரணும். ரவுண்ட் 3ல் வந்துட்டு 3 சிங்கிள் க்ரோஷே 1 டிக்ரீஸ். இதை 2 டைம்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா 8 ஸ்டிச்சஸ் வரணும். அதோட கொஞ்சம் லாங் டெயில் விட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு 4 ஐடென்டிக்கல் பீஸ் பண்ணிக்கோங்க. டெயில் கொஞ்சம் லாங்காக விட்டு கட் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்ட்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த நெக்கு ஜாயின் பண்ணுற இடத்துல வந்துட்டு கரெக்டாக ஒரு ஸ்பாட் எடுத்து அந்த இடத்துல இந்த மாதிரி ஹேண்ட்ஸை வந்து அட்டாச் பண்ணுங்கள். டெயில் எடுத்து டெயிலோட பேக் சைடில் டைனோட பேக் சைடில் டெயிலை அட்டாச் பண்ண போகிறோம். டெயில் அட்டாச் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சும் க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த 4 ஸ்கேல்ஸை கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி நம்ம டைனோட பேக் சைடில் வந்து அட்டாச் பண்ணிகிட்டே வரலாம். நான் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.